ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஐசியில் வந்து பிடெக் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் இந்த இன்ஸ்டிடியூஷனில் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க பிடெக்கில். அது எந்த ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறதுல அந்த டிகிரி வந்து பிடெக் டிகிரி வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம்னு பார்க்கும்போது மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் இருந்தது. ஸோ இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 3 ப்ரோக்ராம் வந்து பிடெக்கில் ஆஃபர் பண்ணுறாங்க ஐஐசியில். ஸோ என்னென்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பிடெக்கில். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏரோடைனமிக்ஸ், ப்ரொபல்ஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்பேஸ் சிஸ்டம் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ஸ் அப்படின்னு. ஸோ இதுதான் இதில் மெயின் தீம் ஆஃப் த பிடெக் ப்ரோக்ராம். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்ஸில் தேவையான கம்ப்யூட்டிங் சேர்த்து படிக்கிற மாதிரியான பிடெக் ப்ரோக்ராம் இது. பிடெக் இன் மெக்கானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். பிடெக் இன் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா, ரீசெண்ட் டெவலப் மெட்டீரியல்ஸில் நடக்கிறது, கரண்ட் ட்ரெண்டுக்கு டெக்னாலஜிக்கு தேவையான மெட்டீரியல் டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் இதில் டீட்டெயிலாம் வந்து இந்த கோர்ஸில் நம்ம படிப்போம். ஸோ இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ கேண்டிடேட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை எலிஜிபிலிட்டி ரெக்வயர்மெண்ட் இன்க்ளூடிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் தி கிளாஸ் 12. பேசிக்காக ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி, ஜோசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஐஏசியில் பிடெக் ப்ரோக்ராமுக்கு டிகிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர், fill in choice and participate in the ஜோசா கவுன்சிலிங். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் கவுன்சிலிங்க்கு, அப்புறம் நம்ம சாய்ஸ் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணி எந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்களோ அதை வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அட்மிஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி பேஸ்ட் ஆன் த ஜோசா கவுன்சிலிங் அண்ட் சீட் அலோகேஷன் சப்ஜெக்ட் டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி எலிஜிபிலிட்டி கண்டிஷன் நோட்டிஃபைட் பை ஜோசா. ஸோ இது ஃபுல்லாகவே வேறு எந்த எக்ஸாம் மூலயமா இதுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஜோசா கவுன்சிலிங் மட்டுமா கவுன்சிலிங் மூலயமா தான் இதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஜோசா கவுன்சிலிங்கிறது ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறதா எஸ்ஏஏ அலோகேஷன்ஸ், அதாவது கவுன்சிலிங் ஆக்ஷன். ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ரொசீஜர். இம்பார்ட்டண்ட் டேட்ஸ்னு பார்க்கும்போது, ஜோசா 20 ஃபாலோஸ் ஜேஇ அட்வான்ஸ்டு 2026 ரிசல்ட் இந்த டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டு தி இன்ஸ்டியூட் இதெல்லாம் லேட்டர் ஆன் தி வில் அனௌன்ஸு. சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங் 20 இதெல்லாம் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜோசா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ஸ் ஃபாலோ ஜோசா 2026. அதாவது ஜோசா கவுன்சிலிங் உங்களுக்கு எப்போ வந்து ஓப்பன் ஆகுதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் இயர்த்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்ன, அதுக்கு முன்னாடி இயர், ஸோ கரண்ட் இயர்க்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ பிரேக் டவுன் இந்தியன் ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு என்ன, எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,20,000 அரௌண்ட் வருது. இது வந்து 20,000 மட்டும் இங்கே வருது. சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்து டீட்டெயில்ஸ். அடுத்தது ஃபீஸ் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் வந்து 35%, செகண்ட் 35%, லாஸ்ட் வந்து 30%. அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிக்க முடியும். ஸோ இதோட உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின் செக்ஷன்ஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை ஃபார் பிடெக் ப்ரோக்ராம் இன் ஐஐசி, ஸோ வாட் ஆர் தி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் பிடெக் அட்மிஷன், is there any separate entrance conducted by IIC, what is the selection procedure for BTech at IIC, can I apply for multiple period. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காண்டாக்ட் அஸ்ங்கிற பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து இருக்கிற மெயில் ஐடியில் மெயில் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயிலில் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பிடெக் அட்மிஷன் இதில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் கம்ப்யூட்டிங், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த 4 பிடெக் ப்ரோக்ராம் தான் ஐஐசியில் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க.